நோட்டா தான் ம். அப்புறம் மறுபடியும். இவரு அவன் அந்த அவன் கேள்வி கடந்து போக வேண்டியது தானே. அவர் என்ன பெரியவர் ம். மாரி உட்காந்து இதே இப்போ அவன் அவன் யார் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவான். இவன உக்காந்து இன்னொரு கட்சிக்கு நான் பேசுறேன். நீங்கலாம் தலைவங்களா மயிருங்களான்ட்டு போயிருவானுங்க கேடர்ஸ். கொள்கைக்காக வர்றவன் தான் பிஜேபியில கேடரு. உனக்காக வரவங்களாம் வச்சுக்க மாட்டாங்க. இவனுங்க 4 பேர் எம்எல்ஏ ஆவறதுக்கு எல்லாரும் மானம் கெட்டு இருப்பாங்களா? நிஜம் தானே அது. ம். அட்லீஸ்ட் வாய மூடிட்டாவது இருக்கலாம்ல. ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா, ஏங்க இதெல்லாம் என்னங்க சின்ன பிள்ளைத்தனமா கேட்கறீங்கன்னு அவனுங்களே கலாய்ச்சுட்டு போ வேண்டியது தானே. அத விட்டுட்டு இவரு பெரிய புடுங்கி, யாரும் அவங்கள பத்தி பேசக்கூடாதுன்னு. ஆனா, ப எடப்பாடி பழனிசாமி அமுக்குனி மாரி அமைதியா தானே இருக்கான். முன்னாள் அமைச்சர்கள்லேருந்து எல்லாரும் பேசுறானுங்க. இங்க சோசியல் மீடியால எவன் எவன் அப்யூஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தானோ, அவனுக்கெல்லாம் அவன் போஸ்டிங் போட்டு குடுத்துட்டான் இந்த 1 இயர்ல. ம். இவனுங்க நமக்கு லெக்சர் அடிச்சுட்டு இருக்கானுங்க. அதுல உங்க டயர் நண்பர்கள்லாம் கூட தானே 2G போஸ்டிங் வாங்கிட்டாங்க. அத சொல்லுங்க. ஏன்டா? இவங்க ஐஎம்எஸ் இருக்காரு, அண்ணாமலை இருக்காங்க. எல்லாம் நன்மைக்கு எல்லாம் ஏன் கீழ போயிட்டீங்க? ரொம்ப நேரம் பேசாம இருந்தாங்க. சரி போய் தூங்கிட்டாங்க போலன்ட்டு நான் தான் இறக்கி விட்டேன். ஓ பெரியவரே, மேல வாங்க பெரியவரே. ஏய் ஆமா இது ரெக்வஸ்ட் குடுத்துக்கிறாரு. ஏடா ரெக்வஸ்ட் குடுத்துக்கிறீங்க அப்புறம் இது பண்ண ஆமா. நீங்க கொஞ்சம் பாருங்க 2G ஸ்பேஸ் போட்டு உட்காந்துக்குவீங்க. யாருன்னா ரெக்வெஸ்ட் கோஸ்ட் குடுத்தா கண்டுக்கவே மாட்டீங்க. கோஸ்ட் யாரும் வாங்கல. நான் என்னங்க பண்றது? குணா கோஸ்ட் பாத்துக்கிறீங்களா? நான் நீங்க ஃபோன் கோ பண்றேன். ஹோஸ்ட் ஃபோன் குடுத்துட்டு வந்து நீங்க பாக்கெட்ல போட்டு இல்ல வச்சுட்டு நான் வேலையை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கேன். அதனாலதான் கோஸ்ட் நான் கேட்கறேன். யாரும் ஆக்டிவா இருந்தா கோஸ்ட் இல்ல பாத்துக்கிறேன். அடிக்கடிக்கு வெளியே போடுது. போட்டா திரும்ப கொடுக்குறேன். 10 எனக்கு நிமிஷம் கொடுங்க, முடியாது. நான் இருக்க வரைக்கும் பாத்துக்கிறேன். நீ நம்ப பெரியவருக்கு குடுங்க. முடியாதுயா அவர் நீ. அபியூஸ் பண்ணிட்டே இருப்பாரு. நான் வெட்டியா குடுங்க தான் குடுங்க. இருக்கேன். 2G குடுங்க 2G. உனக்கு நம்ப முடியாது. நீ ஏதாவது வெட்டியா அப்யூஸ் தான் பண்ணுவ. இருக்கேன். பெரியவருக்கு குடுங்க. ஆ. ம். அப்படியே என்னது அமைதியா அப்படியா? நான் வந்தப்போ ஒண்ணும் 2G உக்கிரமாலாம் இல்ல. எப்பயும் போல தான் இருந்தாரு. என்ன 2G? ம். எப்போ நீங்க உக்கிரமா இருந்தீங்க? நான் அதான் எனக்கு தெரியல. இந்த அக்கா பேசுனது. வாட்டில பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ம்ஹ்ம். நீங்க எல்லாம் சேர்ந்து அதை பத்தி பேசுனீங்கல்ல, அந்த 15 பேர் யாரு அதுன்னு. அதனால சரி நம்ம என்ன ஆமா 2G. பேசுறோம். அந்த 15 பேர் யார் 2G? நீங்களாம்மா? நீங்க ஐஎம்எஸ், நாட்டாம, குணா, எல்லாருமே நம்ம அட உங்க அட பேரை ஃபர்ஸ்ட் இல்ல. எல்லாருமே இங்கதாங்க இருக்கோம். வேற யார் யாரு? இல்ல சொல்லுங்க. கமலி, நீங்க வந்து நீங்க இந்த 15 பேர் யார் எக்ஸாக்டா தெரியுமா? ஜேவி ஸ்ரீராம் கரெக்டா டேட்டா வச்சிருக்கேன். டேட்டா புலி என்னது? அவர் வச்சிருக்கேன். ஜேவி என்னது? ஸ்ரீராம் பிவிசி பைப் உடச்சினா சரியா இருந்துடும். அந்த ஜேவிசி? ஜேவிசி ஸ்ரீராம் கிட்ட போய் கேளுங்க. கரெக்டா டேட்டா புலி டேட்டா வச்சிருப்பாரு. யார் அந்த அந்த 15 ஆளு பேர் என்ன கரெக்டா சொல்றாரு. பிளாக் பண்ணிட்டாருங்க. ஏன்? பைத்தியக்காரன் லூசு. தெரியல. நான் என்ன பண்ணேன்? எதனா இல்ல இல்ல அந்த கேட்டிருப்பேன். ஏதோ கேள்வி குரூப்ல இருந்த அத்தனை பேத்தையும் பார்க்க பண்ணிட்டாங்க. அவனை எக்ஸ்போஸ் பண்றது அவனுக்கு ரொம்ப பிரச்சனை. திட்டினா விட்டுருவான். இதனால பிஜேபி என்னடா பையனை கூட்டணினாலன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு ஐயோ என்ன எக்ஸ்போஸ் பண்றானுங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு எக்ஸ்போசர் லாஜிக்கலா கேள்வி கேட்டா அதான் மடை அதான் பிளாக் ஏதோ பண்றது. ஒண்ணு கேட்டேன் ஆமா. 2G. அதுக்கு தான் இருந்தாலும் என்ன பிளாக் பண்ணிட்டாரு. அதான் நீங்க நாக்கா அதுதான் புடுங்குற ரீசனா மாதிரி இருக்கும். கேட்டிருப்பீங்க. ஏதாவது கேட்டீங்கன்னா பிளாக் பண்றான் இம்மீடியட்டா. ஐயோ இந்த அழகுல இவனுங்க எல்லாம் நாங்கெல்லாம் பெரிய இது நாங்கெல்லாம் அதுன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தானுங்க. யாரும் கேள்வி கேட்காம இருக்கிற வரைக்கும் தான் இவங்க எல்லாம் பெரிய ஆளுங்களாக்கும். இல்ல, ஒரு நாள் குரூப்ல சேர்த்து அடிச்சதுக்கு இந்த அழுதுட்டு போயிடுறாங்களே. இவங்க எல்லாம் எப்படி ஆ ஸ்ட்ரகிள்ல இருக்க குரூப்ல போறீங்கன்னு நீங்க தெரியல. சேர்க்கறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பிளாக் பண்ணிட்டாருங்க. வேறவனா ம். அது நீ விசிக்கு ஐடி இல்லையா கூட்டிருக்கலாம். சரி இல்ல அதாவது 2G. ஆ. கமலி ஃபர்ஸ்ட் யார் அந்த சார்னு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் யார் அந்த தம்பின்னு ஆரம்பிச்சாங்க. இப்ப யார் அந்த 15 நபர்னு வந்து நிக்குது. ஆக்சுவலா எனக்கு இத பார்த்த உடனே என்ன தோணுச்சுன்னா, நான் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். இங்க ஒரு 15 ஐடி சுத்திட்டு இருக்கு. நானு ஐஎம்எஸ்லாம். இங்க ஒரு இந்த டயர் நக்கிங்க 15 ஐடி இருந்துட்டு இவனுங்களுக்கு இதே வேலை 15 ஐடி இருந்துட்டுன்னு. அத இப்ப வந்து அப்படியே நமக்கு திருப்பி இருக்கானுங்க. வேற ஒண்ணும் இல்ல.
இங்க என்ன 15 ஐடியா இருக்கு, பிஜேபி ஐடி இவனுங்களை போட்டு மிதிக்கிற ஐடி. அந்த ஐடிக்கும் தலைவி நீங்க தான். ஆமா நீங்க பாத்தீங்க, நானே பானை. ஏங்க நான் பானை கட்சி, நான் ஏங்க உங்க கட்சி மகளிர் அணி தலைவர் நீங்க தான். ஹலோ, நான் என் கட்சியே பானை கட்சி. நீங்க ஏன் இங்க என்ன சேர்க்குறீங்க? இது உள்குத்துங்க. கட்சியில வெளியில பானை, உள்ளார தாமரை. அப்படி. ஓ, அப்படிலாம் கிடையாது. ஒரு கட்சி தான், பானை தான். போங்க. எனக்கு வெளியில நிஜமா பானை, இதை பானை பார்த்த உள்ளார உடனேவே தாமரை. எனக்கு ஷிபின் தானே போட்டிருந்தாரு. அதை பார்த்த உடனே எனக்கு சரி, நம்ம தானே நான் அவனுங்களை 15 ஐடின்னு சொல்லிட்டு இருந்தேன். இது என்ன புது கதையா வருது 15ன்னு? அதுவும் நம்பர் கூட அப்படியே காப்பி அடிச்சிருக்கானுங்க பாருங்க. இப்ப அந்த 15 ஐடி வந்து அந்த திமுக, அதிமுக, பாஜக கூட்டணியை வந்து தோக்கடிச்சிருமா இல்ல அந்த நெரட்டிவ் எல்லாம் காலி பண்ணிருமா? தெரியல, அந்த 15 ஐடிக்கு இப்படி பயப்படுறாங்க. எல்லாம் உங்க பெரியவரே, எல்லாம் உங்க அக்காவோட பேராசைக்குதான், பேராசையாலதான். 2 அக்கா இருக்கு. எந்த அக்கான்னு சொல்லுங்க முதல்ல. 2 அக்கா, தண்டனக்கா இல்ல, 2 அக்கா. 2 அக்கால உங்களுக்கு பிரியமான அக்கா யாரு? 2மே தான். 2 அக்கா மேலே பிரியம் தான். 2மே தான். 2மே பிரியமான அக்கா தான். ஆமா, உங்க அக்கா 2 அக்கா 2 அண்ணனுங்க ஆசையாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனையே. அந்த இப்படி சின்ன அக்கா பெரிய அக்கான்னு வச்சுக்கோங்க. பெரிய அக்கா சொல்லுது அதை வந்து விஜய் கூட்டணியில இருந்து விஜய் சொல்லணும் அப்படிங்குது. சின்ன அக்கா வந்து விஜய் கட்சியில இருந்து ஒரு வெளில போனதை வந்து நீ என் கட்சிக்கு வான்னு கூப்பிடுது. இதெல்லாம் என்னத்த நம்ம சொல்றதுன்னு தெரியல. அந்த 2 ஒரே அளவுக்கு ஏரியா, ஒரே அந்த ஊரு. அந்த அளவுக்கு பெரிய என்ன சொல்றது, அரசியல்வாதிகளா இருக்காங்க உங்க அக்காங்க. தாமரை மலர்ந்தே தீரும். கவலைப்படாத. எங்க தொகுதி ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு டைம்ல 2 டைம் எம்எல்ஏவா இருந்தாருன்னா மேக்சிமம் ஊருக்கு 10 பேர் அவருக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாரு. நேரா அந்த எலெக்ஷன் டைம்லாம் வந்தாருன்னா நேரா அவங்க அந்த 10 பேர் வீட்டுக்கு போவாரு. அங்க நின்று பாப்பாரு, பேசுவாரு. அந்த மாதிரி கூட ஒரு டெவலப் ஆயிருமே ஒண்ணுமே இல்லாம என்ன இருக்கு? இதெல்லாம் 4 வருஷம் என்னதான் இப்ப தொகுதி பக்கம் போனுச்சு ஓட்டு போடுவோம், திருப்பி ஓட்டு போடுவாங்க. மக்களுக்கே தெரியும் எதிர்கட்சியா இருக்குன்னு. அப்படிங்கும்போது நீங்க தொகுதிக்கு போய் மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல 2 வாட்டியோ போய் தொகுதி ஒவ்வொரு ஏரியாவா பிரிச்சு போய் நீங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்டேஜ் திருமண கூட்டம் மாதிரி போட்டிருக்கணும், பேசியிருக்கணும். இந்த மாதிரி எதிர்கட்சி நாங்களும் செய்ய முடியல, மத்திய அரசு செய்யறத நாங்க வந்து என்ன செய்யறோம், உங்க ஊருக்கு என்ன வேணும், உங்க பேரூராட்சிக்கு என்ன வேணும்னு கேட்டு அதெல்லாம் செஞ்சிருக்கணும். அது கட்சி வேலையும் பார்க்க மாட்டீங்க, எம்எல்ஏ வேலையும் பார்க்க மாட்டீங்க, பதவி மட்டும் வேணும். அது எப்படி கொடுப்பாங்க பதவி மட்டும்? பிச்சை போட்டாரு. ஹலோ ஹலோ, ஏன் நீங்க இப்ப இவ்வளவு உணர்ச்சி அதான் கொடுத்து தானே வச்சிருக்காங்க பதவி. ஐயா ஒண்ணும் இல்ல, சிம்பிள் லாஜிக். இது நீங்க சொல்றது எல்லாமே அவங்களுக்கே தெரிஞ்சதுனால தான் இப்ப அதிமுகவோட கூட்டணி, சாரி, ஒரு முக்கியமான ஆளுமையோட கூட்டணி இருக்காங்க. அந்த ஓட்டெல்லாம் எப்படியா வாங்கி திருப்பி சீட்டை ஜெயிக்கிறதுக்காக தான் பண்றாங்க. இல்லையா நீங்க சீட்டு தான் வாங்கலாம், ஜெயிக்க முடியாது. இது கரெக்ட். நீங்க நினைக்கிறீங்களா அதிமுக கார வந்து ஜெயிக்கலாம் முடியாது. இனிமே அண்ணாமலை திரும்பி வராத வரைக்கும் இனிமே எப்படி 20 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு 4 எம்எல்ஏவோ அதே மாதிரி அடுத்த 20 வருஷம், அதாவது 21 41 42ல தான் அடுத்து ஒரு 4 எம்எல்ஏ ஜெயிப்பீங்க. அது வரைக்கும் இப்படிதான். ஏன்னா 2001ல கருணாநிதி போட்ட பிச்சை, 21ல தற்கொலை போட்ட பிச்சை, அதுக்கப்புறம் 42ல யாரு பிச்சை போடுவாங்கன்னு தட்டை தூக்கி நிக்க வேண்டியதுதான். திருப்பி 26ல போடுவாருங்க ஐயா, வாங்கிப்பாங்க, கவலைப்படாதீங்க. கண்டிக்கிறது. எடப்பாடி பிச்சை போட மாட்டாருன்னு நீங்க எப்படி இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க? அவர் ஒரு வாட்டி தாங்க பிச்சை போடுவாரு, ஒவ்வொரு வாட்டியும் பிச்சை போடுவாரு. இல்ல, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் பெரியவரே. 2026 எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வரும்ல, அப்ப வந்து திமுக ஆளுங்கட்சியாவும் டிவிக்கு எதிர்கட்சியாவும் ஜெயிக்கும். அப்ப நீங்க ஸ்பேஸ் போடுங்க, சரியா? என்னதான் வன்மம் இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு எல்லா பிஜேபி ஆளுங்க இப்ப இருக்கிறாங்க பத்தியா, இந்த எம்எல்ஏ கனவுல அவங்களை எல்லாம் டேக் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் போடுங்க. அப்புறம் பாத்துக்கலாம். கனவுலகத்துல இருந்து எழுந்து வாருங்கள் மேடம். காவேக்கா வந்தா எதிர்கட்சின்னு சொல்லிட்டீங்க, இதுதாங்க ஏத்துக்கு. என்னங்க நீங்க இப்பெல்லாம் எதிர்கட்சினா எத்தனை சீட்டுங்க ஜெயிக்கணும் தெரியுமாங்க? 27 சீட்டு 28 சீட்டு ஜெயிச்சா போதுங்க. 24 சீட்டு. 24 இல்ல அப்படி எதிர்கட்சினா
234ல 10%னா ஒரு 24 சீட்டு. அவங்க தான் தனி தனி பெருங்கட்சியா இருக்கணும். ஆளுங்கட்சி இல்லாம. அவங்க தான் எதிர்க்கட்சி அந்தஸ்து குடுப்பாங்க. ரெண்டாவது பெரிய ஆமா கட்சியா டூஜி, டிவிக்கே நின்னு இப்ப போற போக்க பார்த்தா அந்த கட்சிக்கு விடுங்க, தான் விடுங்க. கமலி அந்த டைட்டில விடுங்க வேணாம். அது வந்து உங்களால ரொம்ப உண்மையை கிரிஞ்சு. ஏத்துக்க முடியலன்றது ஏத்துக்கல இல்ல. அது கிரிஞ்சா இருக்குது. டிவிக்கேவெல்லாம் கிரிஞ்செல்லாம் 24 இல்ல ஜெயிக்கும்னு சொன்னீங்கனாலே அப்ப கிரிஞ்செல்லாம் இல்ல நடந்துட்டா என்ன ஆயிடுமோங்கிற ஒரு பதட்டம் இப்பயே வந்துருச்சு டூஜி. இல்ல கிரிஞ்சா இருக்குது. நீங்க அது அதிமுக அதெல்லாம் தோத்து ஒண்ணும் இல்ல. போகுன்னு சரி சொல்லுங்க. அப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நடந்துச்சுன்னா அப்புறம் பார்க்கலாம். ஏன் யாரும் மேடம் நடந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம், விட்டுருங்க. இப்போ நீங்களே அவங்களுக்கு ரொம்ப வாய்ஸ் ஃபீல் கொடுங்க. பண்றீங்க. உங்க கட்சி வேலை செய்யாததுக்கு நாங்க என்னங்க பண்ணுவோம்? சரி அவதார் வந்திருக்காரு பாரு, டிவிக்கு மெம்பர். அவருக்கு மைக்க கொடுங்க. வாங்க அவதார், நம்ம டிவிக்கு பத்தி பேசலாம். நம்ம டிவிக்கேவா? நீங்க எப்ப அங்க கூட்டணி போனீங்க நம்ம டிவிக்குன்னு? ஆமா, நீங்க பானை திமுக கூட்டணியில கட்சிக்கு தானே இருக்கீங்க. பானை அந்த கட்சியில இருந்து சைனவி நான் பொண்ணு அப்படியே போனால அந்த போஸ்ட் இவங்களுக்கு கொடுக்க போறாங்க அங்க. இல்ல அவருதான் கூப்பிட்டுனே இருக்காரு பாவம் ஜோசப் விஜய். பானைய வா வா வான்னு கூப்பிட்டுனே இருக்காரு. ஆனா அவருதான் மேல சிஆர்பிஎஃப் ஜவான்ஸ் இது பாத்தீங்களா? பார்ட்டி டான்ஸ் அந்த யூனில போட்டு தள்ளினது நக்சலைட்ஸ் போட்டானுங்க. 200 பேர் பக்கம் வந்திருக்காங்க லாஸ்ட் ஒரு 6-7 மந்த்ஸ்ல. இல்ல இந்த கொன்னதுக்கு கொண்டாடுற மாதிரி அவனுக்கு சரண்டரும் ஆறாங்க நிறைய பேர். அதையும் கொண்டாடினா அது நல்லா இருக்கும், நல்லா பாசிட்டிவா இருக்கும். அதெல்லாம் நியூஸ்ல வரும். அவங்க ஃபேஸ் வெளியே தெரிய விடாது இல்ல, அது சேஃப் கிடையாது அவங்களுக்கு. ஃபேஸ் வெளில தெரிய வேண்டாம், ஃபேஸ் வெளில தெரிய வேண்டாம். பட் இந்த மாதிரி வராங்க, அதையும் நிச்சயம் அதெல்லாம் நியூஸ் வந்துட்டு தான் இருக்கு. இந்த என்டையர் இந்த கோஸ்டல் ஏரியாலயும் பே ஆஃப் பெங்கால் அதை ஒட்டி வர்ற எல்லா ஸ்டேட்லயும் இருக்காங்கன்னா அங்க என்ன மைனிங் ரொம்ப நடக்குதா? நக்சல்ஸ் இந்த அளவுக்கு அங்க டென்ஸா இருக்காங்கல்ல சில ஏரியால, பே ஆஃப் பெங்கால் சைட்ல. அந்த அது அளவுக்கு அவனுக்கு இதுதான். வந்து அந்த எங்க அபின்னு கோர் பாப்பி. ரெட் காரிடார்ல வந்து அதிகமா நடக்குது அவங்களுக்கு. அதனால அவனுங்க கொஞ்சம் எங்கெல்லாம் சேஃபா இருக்கலாமோ அங்கெல்லாம் மூவ் ஆகலான்ட்டு அவனுக்கு ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கானுங்க. பிளஸ் அவனுக்கு பெரிய ஆபத்து என்னன்னா ஆர்மியும் போலீஸ் கிடையாது. அவனுக்கு பெரிய ஆபத்து இண்டஸ்ட்ரியலைசேஷனு, தொழில், எக்கனாமி வளர்ந்தா கம்யூனிசத்துக்கெல்லாம் வேலையே கிடையாதுல்ல. ஆமா ஆமா. ஆஹ் ரெண்டாவது வந்து அந்த 2 ஸ்டேட் பார்டர் பக்கம் தான் ரொம்ப இருக்கானு. முன்னாடி இந்த பக்கம் தர்மபுரி அந்த பக்கம் இருந்தது பாத்தீங்களா? சத்தீஸ்கருக்கும் ஒரிசாவுக்கும் தெலுங்கானாவுக்கும் ஒரிசாவுக்கும் அந்த மாதிரி அந்த பார்டர்ல தான் அவங்க ஆக்டிவிட்டி ரொம்ப இருக்கு. ஆமா ஆமா. இங்க ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறப்ப அந்த பக்கம் போய்க்கிடுவாங்க போல. அங்க ஓடுறானுங்க. இப்போ அவனுக்கு மூவ்மெண்ட்லயே மாட்டிக்கிறானுங்க. இவன் ஆக்சுவலா இவனுங்க எல்லாம் சரணடை ரெடியானானுங்க. இவனுக்கு ஒத்துக்கல பாராமிலிட்ரி போயிட்டு இல்ல இப்ப அந்த நக்சல் அந்த மூமெண்ட்டுக்கு இப்ப அவசியமே கிடையாது. பாட்டி பழக்கம். இப்ப நீங்க எதுவுமே மறைக்க முடியாது. அவனுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த நாகாலாந்து இன்சர்ஜென்ட் எல்லாம் சரணடைஞ்சாங்கல்ல, நாகாலாந்து, மணிப்பூர். அப்ப இவனுக்கும் கொடுத்தாங்க, நீங்க வாங்க பாலிடிக்ஸ்ல சேருங்க, இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த ஏரியாவை டெவலப் பண்ணலாம். இவன் பெரிய இல்ல நாங்களாம் போராளி இல்லை, அது இந்த சரி போராளி தானே போய் தொலை விட்டானு. எல்டிடி கூட சம்மந்தம் வச்சிருந்தானுங்க. எல்டிடி கேக்குறா? இப்ப கேக்குது. கேக்குது. இவனை தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சி அரசியல் பண்றான்னா நகை கடனை திரும்ப பெறுங்க அப்படின்னு சொல்லி போய் பேசிட்டு இருக்கான்.
பைத்தியக்காரன். இவனுக்கே ஓட்டு யாரு போடணுமா நம்ம? அந்த கூவத்தூர்ல ஏலத்துல வந்தவன் தான். அபஸ்வர் சரிங்க கூட்டணி தலைவரா வருங்கால முதலமைச்சர் அவரு பேசுறீங்க. இன்னும் எல்லாரும் கீழேயே இருக்கீங்க. சந்தோஷ், அவதார், ஜெண்டா, EMS. ஜாலி பையன் கீழே இருக்காரு. நம்மளால ரேடியோ கேட்குறப்பாங்க. ஹாய் ஜெண்டா. என்ன ஜெண்டா? என்னங்க யாருக்குமே எக்ஸ் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கா? மெசேஜ் ஒர்க் ஆகுறது இல்லைல்ல. ஓ ஓகே ஜி, நான் இதுல ஒரு லூஸ் வேலை பண்ணிட்டேன். தெரியாதனமா லாக் அவுட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டேன். தெரியாதனமா எக்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணலான்ட்டு இன்ஸ்டால் பண்ணா லாகினே ஆக மாட்டேங்குது. இப்போ அதாவது நிறைய லாகின் பேர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குலாம் அது உனக்கு மட்டும் எப்படி ஆகும் போச்சு? தெரியல, லேப்டாப்ல தான் லாகின் பண்ணிருக்கேன். அப்புறம் நாட்டாமே ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி ஆச்சு. அதை தான்டா நானும் பண்ணி தொலைச்சேன், எனக்கும் வர மாட்டேங்குது அப்படின்னாரு. பொறுமை வேணாம். நீ என்ன வேணாம், நீ எக்ஸ் அந்த சர்ச் பட்டன் அமுத்தி ட்விட்டர் டிஎம் நாட் ஒர்க்கிங்னு போட்டினா அந்த மாதிரி இஷ்யூ இருக்கா இல்லையா நிறைய பேர் போட்டிருப்பானுங்க, உனக்கே தெரிஞ்சிடும். எதுக்கு உனக்கு இந்த வேலை? பொறுமை இருக்குற ஒரு லாஜிக்கல் அப்ரோச்சே கிடையாது நம்ம குரூப்புக்கு. ஒரு லாஜிக்கல் அப்ரோச் இருக்குன்னு எதா இருந்தாலும் என்னப்பா நீ? அரே DM வரலன்னு புள்ள பதறி போய் இது பண்ணிருக்கான். அவன் வயசு கோளாறுல DM யூனிவர்சிட்டி வரலங்க, எனக்கு ரொம்ப எதுவுமே வரல. ஆமா. DM அனுப்புனா DM மட்டும் வரலங்க, உடனே எல்லாம் எனக்கு பார்த்துருக்கீங்க. இவனுக்கு ஏதோ டிஎம் அனுப்புனா இவனுக்கு எல்லா பசங்க தான் டிஎம் குரூப்ல அனுப்புவாங்க. போட்ட மெசேஜே பார்க்கறது நாடி இல்லாம கிடக்குது. இங்க வந்து இல்ல டிஎம் வரலன்னு குறை வேற. எனக்கு டிஎல்ஏ வேலை செய்யலங்க, நீங்க அது டிஎம் போயிட்டீங்க. உனக்கு செல்லே வேலை செய்யாதுடா போடா. அதெல்லாம் வேலை செய்யுது. அந்த லாக் அவுட் பண்ண லாகின் ஆக மாட்டேங்குது, எனக்கும் ஆக மாட்டேங்குது, போன்ல ஆக மாட்டேங்குது. அதான் நான் பண்ணல. அந்த பிரச்சனை இருக்கு. அப்படி என்ன உங்களுக்கு ஆமாமா. DM வரலன்னு இவ்வளவு பதட்டம்? அதானே கொஞ்சம் ஒரு 2 நாள் டிஎம் வெயிட் எல்லாம் இல்ல பண்ணா என்ன? கமலி, இருக்கும்னு நினைச்சு அந்த மாதிரி டிஎம் இல்ல. பண்ணேங்க நான் நானு. நேற்றுக்கு டீஆக்டிவேட் பண்ணி விட்ட அக்கௌண்ட இடை காலவே லாகின் பண்ற போக மாட்டேங்குது. இதெல்லாம் நான் நாங்க நம்புறதுக்கு என்ன லூசுங்களா? நீங்க லூசுங்க, நீங்க நம்புங்க. ஐயோ, அப்படியெல்லாம் பொது வெளியில சொல்லுங்க. இல்ல நீங்க எல்லாம் DM வரலன்னு அவ்வளவு அவசரமா அதை வந்து யாருக்கும் எக்கோ அடிக்குதுப்பா. அதானே. சரி சந்தோஷ், நீங்க இந்த கார்மெண்ட் ஸ்டீமர்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? யூஸா இருக்கா? ஷர்ட் அப்படியே நல்லா இருக்கும். இல்ல இல்ல, அதனால என்ன நல்லா யூஸ்? இருக்கும் தூக்கி அது. ஸ்ப்ரிங்க் எல்லாம் போகுதா? ம். அது எது நீங்க எதுங்க நல்ல இது பார்த்து எது வாங்கணும். ஜி? கார்மெண்ட் ஸ்ட்ரீமர், அந்த ஷர்ட் அப்படியே ஸ்ட்ரீம் பண்ணா அந்த சுருக்கெல்லாம் போயிடும் அப்படிங்கிறாங்களா அது? ஸ்டீமர் பார்த்தேன்னா யூஸ் ஆகும், ஆனா அது எல்லா கிளாத்துக்கும் யூஸ் ஆகுமானா யூஸ் ஆகாது. இல்ல ஷர்ட் எல்லாம் ஜென்ஸுங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகுங்க. அயர்ன் பண்ண மாதிரி வராது கமலி அது. அது ஆமா ஆமா. நீங்க ஸ்பெசிபிக்கலி ஜீன்ஸ் பேண்ட் டிசைன்டு எல்லாம் ஜீன்ஸ் ஷர்ட் எல்லாம் செய்ய முடியாது. சாதா லெனின் ஷர்ட் தான் கிளாத்துக்காக செய்யலாம். டிசைன் பண்ணாது சரியா? லெனின் கிளாத்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா நம்ம அயர்ன் பண்றதுக்கு கொஞ்சம் மாய்ஸ்ட் தேவையில்ல, அதுக்காக டிசைன் பண்ணாதான் அந்த ஸ்டீமரு. பட் அதுக்கு பதிலா இப்ப ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் இருந்துச்சுனாலே போதும். ஏண்டா ஜெண்டா, உனக்கு இதே வேலை தானே? அடிக்கடிக்கு இந்த லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ண முடியாம பண்ற எனக்கு இந்த வாட்டி இதுவாயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன்? எப்பவுமே துருன்னு தான் பின்ன அப்படிதான். அங்கெல்லாம் யூத் ஜானி பாய் உங்களை மாதிரியா? இல்ல, நானு ஃபர்ஸ்ட் இதுல ஆண்ட்ராய்டுல ஒர்க் ஆகல, அப்புறம் ஐபோன்ல பார்த்தேன், அதுலயும் ஒர்க் ஆகல. சரி ட்விட்டர் பக்கு தான் அப்படின்னு நினைச்சேன். கொஞ்ச நேரத்துல எல்லாரும் மெசேஜ் போட்டாங்க. இவன் வந்து போன வாட்டி 10 நாளா 15 நாளா உள்ள லாகின் பண்ண முடியாம இருந்தானே அவன். நான் ஒரு வாட்டி பட்ட உடனே இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எல்லாத்தையும் தூக்கிட்டேன்.
வேணவே அப்படியா? வேணாம். அப்போ அக்கௌண்ட் லாகின் பண்றது ரொம்ப ஈஸியாச்சு ஜாடி. ஆமா, ஹேக் பண்றதும் ரொம்ப ஈஸி. அதுதான் சொன்னேன். அதனால தான் இவ்வளவு நாள் ஹேக் பண்ணி தான் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கும் அதுக்கும் 15 பேருக்கும் சம்பந்தம் இல்லை. சிபிஐ எல்லாம் வரப்போகுது போல. வரட்டும். ஞாபகம் இருக்கா அந்த போன வாரம் அந்த ஜேவிசி ஸ்ரீராம் இது பண்ணும்போது அமித்ஷாக்கு டேக் பண்ணி இங்க சில இதெல்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணலன்னா ஆகாது, இது வந்து இது அலையன்ஸ் இது பண்ண விட மாட்டாங்க அப்படிலாம் வந்து ஒரு டைரக்டா ஒரு அமித்ஷாக்கு டேக் பண்ணி அமித்ஷாக்கு மோடிக்கு டேக் பண்ணி யாரு? ஜேவிசி. அவன் ஒரு ஆளு இல்ல அவனுக்கு எவ்வளவு இல்ல வயசு இருக்கும்? ஜேவிசிக்கு என்ன வயசு என்ன இருக்கும்? மேட்டர்னு கேளுங்க. அந்த ஒரு 10 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த 15 பேர், இப்போ இந்த 15 பேர் நைனார் சொன்னதே வந்து பார்த்தோன்னா அவன் கொடுத்த இதுதான். இல்ல அதான் சொல்றேன், அவனுக்கு வயசு என்ன இருக்கும்? வயசு இருக்கும் 50 கிட்ட இருக்கான். இத்தனை வருஷம் பப்ளிக் ஸ்பீக்கிங்கு போல்ஸ்டர் மாதிரி இருந்திருக்கான், டிபேட்லாம். ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட அவனுக்கு கிடையாதா? போய் ஒரு 15 இன்டர்நெட் சோசியல் மீடியா ஐடிஸ் வந்து கூட்டணியை வளர விடாதுங்கிற அளவுக்கு தான் இருக்குதா கட்சி, 2 கட்சியும். கேனங்கெல்லாம் இருப்பானுங்க போல இருக்குது இவனெல்லாம் நம்பி. இல்ல அதை விட இவங்களெல்லாம் இந்த ஆள் நம்பி அமித்ஷாவை அட்டாக் பண்ணி அமித்ஷா பார்த்துட்டு நடவடிக்கை எடுத்துக்காரு அப்பனா. இவனை இல்ல இவனை நம்பி பிரேக் ஆகுது கமல் நீங்க பேசுறது. இல்ல டூஜி ப்ரோ, இவனை நம்பி ஒருத்தன் சொல்லியிருக்கான் பாருங்க, 23 வருஷம் நான் அரசியல்ல இருக்கேன், எம்எல்ஏ ஆக வேணாமான்னு. இல்ல ஒருவேளை அந்த மென்னுக்கு இவன் தான் தலைவனா சீக்கிரட்டா? அது மென்னு அப்படின்னு என்னது? ஏதோ மீடியா திமுகவுல பெண்ணு பாஜக இல்ல அது ஒரு எக்ஸ்பான்ஷன் இருந்தா மறந்து படிச்சேன். அதான் மீடியா அந்த இதை வந்து நம்ம சோசியல் மீடியாவை அப்சர்வ் பண்ண போறாங்களாம். மயிராச்சு தைரியம் இருந்தா ரிப்ளை பண்ண சொல்லுவாக்கா இந்த வார் ரூமுக்கு. ஏரியால இருக்க மாட்டாரியா? யோ எல்லாம் பழைய கட்சிக்கு ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பானுங்க. இப்ப என்ன பிஜேபி இருக்கிறவங்க பிஜேபியிலேயே இருக்கிறவங்க கிடையாது, எல்லாம் வேற கட்சியில இருந்து வந்தவங்க. அதுதானங்க அதிமுக வேணாம், அவங்களுடைய இதுதானங்க ஏஜென்ட். இல்ல ஓட்டு போட்டுருவானுன்னு சொல்றேன், நான் வந்து விட்டுட்டு போக மாட்டேன் கட்சிய. அதிமுக நின்னுச்சுன்னா பிஜேபின்னா பிஜேபி தான் ஓட்டு, அதிமுக நின்னா திமுக போட்டுருவானுங்க, இல்ல காங்கிரஸ் அதுக்கு போட்டு போயிட்டே இருப்பானுங்க. சரி இதெல்லாம் 2026 தான் தெரியும். டூஜி கமெண்ட் ஒன்று போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. நீங்க தான் ஹிட் லிஸ்ட்ல இருக்கீங்க போல. போட்டிருக்கான் பீப்புள் வாய்ஸ் மக்கள் குரல் ஒரு ஹேண்டல் 15 பேர் லிஸ்ட் போட்டிருக்கிறான். டூஜி தான் ஹிட் லிஸ்ட் நம்பர் 1. யாரு போட்டிருக்கா? கமெண்ட்ல போட்டிருக்கான். அவன் நம்ம பண்ண சம்பவத்துல அவன் காண்டாயி போனதான் செய்வான், எல்லாம் போடுவான். பின்ன வெயிலா அதிமுக ஐடி போடுவானுங்க, ஆனா அவனுங்களை அந்த அளவுக்கு வந்து டென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த மீம் செமையா இருக்கியா? தண்ணியில மீன் அழுதா கரைக்கு ஒரு தகவலும் வருவதில்லை. என்ன சந்தோஷம், உங்க ஆளு ட்ரம்ப் என்னமோ பண்றாரு. பைத்தியார்த்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு. இல்ல ஆனா ஒரு விதத்துல பார்த்தா நாலு பண்றதெல்லாம் வந்து ஓகேதான், அவன் கண்ட்ரிக்கு அவன் பண்றாரு. பட் அவனுக்கும் இன்னும் ஒரு ரோல் இருக்குல்ல, யூஎஸ்க்குன்னு ஒரு கண்ணா பின்னான்னு பண்ணி மார்க்கெட் எல்லாம் சதைச்சிட்டு. ஆமா, நாங்க சம்பாதிக்கிற காசா ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் போங்க. பாத்தீங்களா, அப்படின்னு பார்த்தா நீங்க அங்க போயிருக்கவே மாட்டீங்க. நீங்க எல்லாம் இது சொல்லவே கூடாது. அவன் நேஷனலிசம் சொல்லியிருந்தானா யாரும் போயிருக்க மாட்டாங்க. இல்ல ஜானிபா, மேக் இன் இந்தியா மாதிரி அது மேக் இன் அமெரிக்கான்றது தப்பு இல்லை. கரெக்ட் தான், அதை பார்த்து பண்ணணும். நீங்க வந்து எந்த கண்ட்ரிஸ்க்கு இதை பண்ணணும், யாரு வந்து அகேன்ஸ்டா இருக்காங்க அதெல்லாம் பார்த்து பண்ணணும். சைனா கிட்ட 5 வருஷம் சைனா கிட்ட வந்து எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண விட்டு சைனாவை இவ்வளவு வளர விட்டது யாரு? அவனுங்க பண்ண வச்சுட்டு எப்படியும் சைனா வந்து யூஎஸ் த்ரெட் பண்ணுவான்றது அவனுங்களுக்கு தெரியும். அப்புறம் சைனால வந்து எல்லாத்துக்கும் ப்ரொடக்ஷனுக்கு இது பண்றதுக்கெல்லாம் கொடுத்துட்டு இப்ப இவ்வளவு வருஷம் என்ன பிடிங்கிட்டு இருந்தானுங்க. இல்ல அதுவும் ஒத்துக்கிறேன். இவர் வந்தோடனே டேரிஃப் போற ஆரம்பிச்சாரு. நான் நினைச்சேன் சைனாவை காலி பண்ற போறாரு, பார்த்தா கடைசியில் பார்த்தா சாஃப்டா போயிட்டாரு, அவர்கிட்ட கோத்து விட்டாரு.
இல்ல யாராவது அதை பண்ணுவாங்களா? நீங்க வந்து உங்களுக்கு வந்து சரி ரஷ்யா வந்து போயிடுச்சு, அது அப்படியே எக்கானமில அப்படியே படுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டிஃபென்ஸ் மிலிட்டரிலி அவன் வந்து ஒரு இதுவா இருக்கான், பெருசா இது பண்ண மாட்டான். இப்போதைக்கு அவனுக்கு வந்து த்ரெட்டு வந்து அந்த சைனா, அது ஒரு லாஸ்ட் ஒரு 10 வருஷம் அவங்ககிட்டயே வந்து அவ்வளோ ட்ரேடு போட்டு அவ்வளோ ட்ரேடு இது பண்ணி அவனுடைய அந்த ஷாங்காய் ஏர்போர்ட்லாம் வந்து வேர்ல்டில் என்ன சொல்றது 40% ஆஃப் த ட்ரேட் வந்து அந்த ஏர்போர்ட் அந்த போர்ட் மூலியமா தான் நடக்குது. இப்போ இந்த அளவுக்கு வந்து அவனை வந்து வளர்த்து விட்டது அப்போ எதுவுமே அவனை இது பண்ணாம சரி அதுக்கு இந்தியாவுக்காவது வந்து அவனை கார்னர் செக் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவுக்காவது சப்போர்ட் பண்ணாங்களா? இல்லை, அந்த உதவாகிற பாகிஸ்தான் முன்னாடி உட்காந்துக்கிறானுங்க. அவனுக்கு இன்னமும் அமெரிக்கா தான் த்ரெட்டன், சாரி ரஷ்யா தான் த்ரெட்ன்ற இதுல உட்காந்துட்டு இருக்கானுங்க. இல்ல இதுக்கெல்லாம் தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு கிம் ஜோங் யூங் அப்படின்னு. அவங்க என்ன பண்ண போறாங்க தெரியல. அவன் இப்ப ஆளே காணும் பாத்தீங்களா? நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஆச்சு அவனை பத்தி நியூஸ் கேட்டு. லாக்டவுனுக்கு அப்புறம் அவன் ரொம்ப அமைதியாயிட்டான். ஆனா அவன் இருக்கிற தைரியத்துல தான் சைனா இப்படி ஆடுறாங்க. அவன் என்னங்க பண்ண போறான்? அப்போ மொபைல்ல லாகின் பண்ண முடியாதாடா பிரின்ஸ்? தெரியல இது எப்போ முடியும்னு தெரியல. இந்த பிரச்சனை முடிஞ்சாதான். அதனாலதான் நானே லேப்டாப்ல சாயங்காலமா லாகின் பண்ணி பாக்குறேன். பிரின்ஸ் டேய் நீ மொபைல் ப்ரௌசர்ல போய் பண்ண ஐயோ முடியும்டா. ஒரு நிமிஷம் இப்போ டிஎம் ஒர்க் ஆகுது. நீங்க இது பண்ணி பாருங்க, லாகின் பண்ணி பாருடா. இப்போ ஒர்க் ஆகும். லாகின் ஆகலடா, ஆகல. நான் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆகல. நீங்களாம் ஏதோ பாவம் பண்ணிருக்கீங்க. இல்ல இப்பதான் ஒர்க் ஆகுது டிஎம். சந்தோஷ் ப்ரோ ஏதோ கேட்டீங்களா, சொல்லுங்க. அதான்யா நீ மொபைல் ப்ரௌசர்ல பண்ணா ஒர்க் ஆகுதியா, ஆப்ல ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரு நாள் வெயிட் பண்ணா அதோ சரியாயிடுச்சு. இப்ப பாரு நீ லாகின் பண்ண முடியாம இருக்கிற. அப்படி இருக்கா ஏங்க? நாட்டாம அவரும் தாங்க அதை பண்ணாரு. அததாங்க நேத்தே நான் சொல்லிட்டேங்க, ஏதாவது பிரச்சனை பக்குன்னுட்டு. அவர் அவசர அவசரமா போயிட்டு பண்றாரு அந்த வேலையை. என்ன பண்றது? உனக்கு மேல அவசரம் கொடுங்க அவரு. வேலை செய்யுது. மெசேஜ் எப்பப்பயோ போட்ட மெசேஜ் எல்லாம் இப்பதான் வந்து இறங்குது. ப்ரோ பேசலாமா? பேசுங்க. தைரியமா பேசுங்க. ஏதாவது அப்டேட் ப்ரோ? சரி அவர் ஏதோ பேச வர்றாரு, கரெக்ட் டைம் பேசுறான். இல்ல பேசலாமான்னு கேட்டால, அதான் கொஞ்சம் செலவாகும் நான் பேசுறதுக்கு. ஜோக்குடிக்கலாம். சரிப்பா உடுப்பா. அவர் ஏதோ பேச வந்தாருங்க. பரவாயில்ல, இப்பயே சொல்லிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு சொல்லாம. ப்ரோ ஐ அம் ஃப்ரம் கேரளா. ஓகே ஓகே. சரி, எனக்கு தமிழ் நல்லா தெரியும். நான் சென்னையில தான் இருக்கேன். இப்போ எனி அப்டேட் ஆஃப் த என்ன சொல்றது, நம்ம பிஜேபி பிரசிடென்ட் ஏதாவது அப்டேட் கிடைச்சா ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. நேஷனல் பிரசிடென்ட் சொல்றீங்களா? ஆமா. ஆனா நீங்க எதுவுமே இதுவாகாது ப்ரோ. நேஷனல் பிரசிடென்ட்லாம் வந்து பிஜேபியை ப்ரெடிக்டே பண்ண முடியாது. சரி, ஏதோ நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. நீங்களே என்ன நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுதா சொல்லுங்க. அண்ணாமலைன்னு மட்டும் சொல்றாதீங்க. ஃப்ரம் சவுத் அவரு கூட அண்ணாமலைக்கு கூட ஆளா இருக்காது. இல்ல ஒருவேளை இருக்கலாம்னு வாய்ப்பு இருக்கு ஜானி. என்ன நினைக்கிறீங்க? அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் நடக்கலாம்ல, அதானே பிஜேபி. நேஷனல் பிரசிடென்ட்டுக்கும் அந்த விதி இருக்கு. இப்ப இவனுங்க வந்து இதை பண்ணாங்கல்ல, ஸோ அது மாதிரி கிளாஸ்லாம் இருக்கு. தமிழ்நாடு ஒரு எக்ஸெப்ஷனல் ஸ்டேட் லெவல்ல பண்ணிட்டாங்க. அதை எத்தனை போய் நேஷனல் லெவல்ல அதை பண்ண மாட்டாங்க. இவ்வளவு வருஷம் இருக்கணும்னு இருக்கு. அதான் வந்து நடக்கத்தை பேசுங்க. வேற யாரு? நீங்க யார சொல்றீங்க சொல்லிடுங்க. சவுத்ல இருக்கு, கேஜசி இருக்கு. இல்லைங்க நீங்க ரொம்ப இது பண்றீங்க, ஓவர்ஸ்டிமேட்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து வராது. பண்ணுங்க, within 7 this month எண்டுக்குள்ள ஒரு விஷயம் நடக்கும், பாத்துக்கலாம்.
யார சொல்ல வரீங்க? முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் அவரா? கவர்னர் அவங்களா? யாரு உங்க நான் சொல்லல நானு ஏன் தலை இல்ல இல்ல முருகன் ஜி வந்து ஆக்க போறாங்க நேஷனல் பிரசிடென்டா. ம் சரிங்க நம்பிட்டேன். ஜோக்கு 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 சந்தோஷ் ப்ரோ டோன்ட் ஜோக். என்னங்க நாளைக்கு அவரை நாவல் மாதிரி ஒரு இருக்கு bro. லாயலான ஒரு ஆள் வருமா இல்லங்க சொல்றதா அடே அப்பா. வருங்க. நம்பிட்டேன் இல்ல அமைச்சர் வேலையை இப்ப எம்ஓஎஸ்ஏ அவர் வேலை பார்க்காது இல்ல இதுல வந்து ஆமா நேஷனல் அப்படிதாங்க வேணும் அங்கேயும். ம் ஏங்க மோடி அமித்ஷா இருக்கும் போது அவங்க இப்படிதாங்க வேணும். நீங்க வேற இது நல்லா இருக்கு. யூத் விங் பிரசிடென்ட் சொல்லி சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலைய. அதெல்லாம் ரூமருங்க. அவர் எதுவுமே எடுக்க மாட்டாருங்க. சிக்ஸ் பேக் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் நடக்குது. செமையா ஒல்லியாயிட்டாரியா? ஆமா. அவரு ஹெல்த் கொஞ்சம் பாத்துக்கணும் ஆக்சுவலா. அது முதல்ல என்ன தூக்கம் கெட்டா உங்களுக்கு ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகும். அதை வந்து ஒரு அதுதான் டிராவல் டியூ டு டிராவலு அந்த ஹெக்டிக் மற்றவங்களாம் ஷெட்யூல் அந்த தான். மாதிரிலாம் யாராலையும் உழைக்கவே முடியாது. மனசு வராது. அதே மாதிரி சாப்பாடு டைமுக்கு இல்லாம சாப்பாடு. கண்ணா பின்னான்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு 12 மணிக்கு போய் அதுக்கப்புறம் அப்புறம் ட்விட்டர் சோஷியல் மீடியாவும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது வந்து தூங்குனது கஷ்டம். ஆமாங்க. இல்ல அவருக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கே டைம் இருந்திருக்காது. அதை பத்தி யோசிக்க டைம் இல்ல இருந்திருக்காது. நார்மலா ஜி நீங்க கரெக்ட் டைமுக்கு சாப்பிடல, ஒரு டிராவல் வந்து ஒரு பிளான் இல்லை, நீங்க ஃப்ரீயா இல்ல, இது எப்ப பார்த்தாலும் டிராவல் பண்ணிட்டு இருக்கணும்னா உங்களுக்கு ஃபிட்னஸ் எதுவுமே பிளான் பண்ண முடியாது. இப்ப பார்த்தோன்னா அவருக்கு டைம் இருக்கு. காலைல ஃபிட்னஸுக்கு ரெகுலர் ஒரு லைஃப் இருக்கும்போது ஜிம் பண்ணனா அந்த டைம் ஷெட்யூல் இதை பண்ணாருன்னா பண்ண போறாங்க. நீங்க சுத்திட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி டைமும் கிடைக்காது, கிடைச்சாலும் அதை பண்ணவும் தோணாது ரெகுலரா. ஆனா வயிறு ஃபுல்லா போயிடுச்சு, இறங்கிடுச்சு. அவர்தான் சொல்றாரு, நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன், பசங்களோட ஸ்பெண்ட் பண்றேன், விவசாயம் பாக்குறேன். ஆனா கடைசி வரைக்கும் யாரு சவுத்துல இருந்து சொல்லிட்டு போலியா அந்த அவர் வந்தாரு இருக்காரு நான் கேட்ட ரூமர்ஸ் தான். என்ன ப்ரோ கடைசி பார்க்கலாம்ல, வரைக்கும் சொல்ல சொல்லாம முடியாதுல்ல. ஏன் சொல்ல லைட்டா முடியாது? சொல்லிவிடுங்க. நம்ம சுரேஷ் பிரவீன் சொல்லுங்க. சொல்லிவிடுங்க. நான் அதோ பாரு முருகன் ஜியை நான் சொல்லலையா? ஏன்னா நீங்க வேற எக்ஸாம்ல சொன்னாரு பாருங்க, முன்னாள் தெலுங்கானா கவர்னர்னு. அதுல வயர் நிறைஞ்சிச்சு, ஏன் கூட்டணி ஜெல் ஆஃப்ன்ட்டு எடப்பாடி கொடுத்தாங்களா என்ன? வயர் நிறைஞ்சிச்சு. எங்க கூட்டணி ஜெல் ஆகணும்ட்டு எடப்பாடிக்கு அந்த போஸ்டிங் தர மாட்டாங்களா? புரியல எனக்கு. யார் சைடுலப்பா பயங்கர பாட்டு சொல்றாங்க? ஜானி உங்க சைடா? சந்தோஷ் யோ ஏன் சைடெல்லாம் கிடையாது. இந்த ஏகே போஸ்ட் நினைக்கிறேன். யாரோ ஏய், ரொம்ப என் சைடுல இருந்து இருக்காங்க. பாஸ் இன்னும் இருக்க முடியா? ஆமா சந்தோஷ் சைட்ல தான் வருது. ஏன் சைடுல ரைட்டு. இல்ல ஃப்ரம் சம்படி ஃப்ரம் சவுத் அப்படின்னா நீங்க யாரு ராஜுபா? சும்மா சரி விடுங்க, க்ளூ அவரே கொடுங்க. இல்லைங்க, அவர் சும்மா சொல்றாருங்க. அவரே சொல்லட்டும், இல்லைன்னா விடுங்க. அவர் சும்மா சொல்றாரு. ஓகே அவ்வளவு ரைட். சீக்கிரம் எல்லாம் மாத்த மாட்டாங்க ஜி. நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறீங்க. அந்த கேரளாக்காரர் இருக்காரு அவரு. அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் மாத்த மாட்டாங்க நீங்க நினைக்கிற மாதிரி. ஆமா, நீங்க இப்ப பிரசிடென்ட் போட்டாச்சுன்னா அவ்வளவுதான். அது 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். இப்ப இமீடியட்டா மாத்துற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் அவ்வளவு இல்ல. அவருக்கு இல்ல அவர் நேஷனல் பிரசிடென்ட் சொல்றாரு. நேஷனல் பிரசிடென்ட் நீங்க கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? தேஜஸ்வி சூர்யாவுக்கு இன்னும் மெச்சூரிட்டி இருக்குது, நேஷனல் பிரசிடென்ட் ஆக்குவாங்கன்னு சொல்றீங்க. கொஞ்சமாவது நம்ம யோசிக்கணும்ல. தேஜஸ்வி சூர்யா 2 ஏங்க அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை ஹோல்டு பண்றது. அது சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன். கொஞ்சம் திறமை இருக்கிறவங்க, கட்சிக்குள்ள நடக்கிறது, வெளியே நடக்கிறது, நாட்டுல நடக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் நீந்தி போற ஆளுகளுக்கு தான் அந்த போஸ்டே போகும். சரிங்களா? நீங்க அது கொஞ்சம் ரொம்ப இது பண்ணாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்க. நீங்க ஒரு ஆமா, ரூமர் பரப்ப கூடாது. எனக்கு தெரிஞ்சு அது ஆக்சுவலா இதுவே லேட்டு. அப்ப ஏதோ உள்ள பிரச்சனை இருக்கு லைட்டா ஆக்சுவலா. அதுதான் நம்ம யார ஆளுங்க வந்து அவங்க யாரை போடலாம் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இவரை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன மேட்டர்னா துஜி, அடுத்தது வந்து
இப்போ அடுத்த எலெக்ஷனு ஃபியூச்சருக்கும் சேர்த்து தான் அவங்க எல்லா விஷயத்துல ஃபர்ஸ்ட் ஆர்எஸ்எஸ் கன்சன்ஸ் வேணும். ஒரு நேஷனல் பிரசிடென்ட்டுக்கும் இதுக்கு எல்லாமே அப்படிதான். நீங்க ஆர்எஸ்எஸ் கன்சென்சஸ் இருந்தால் தான் அது பண்ண முடியும். அது கேட்பாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு பிஆர் எலெக்ஷனுக்கு அப்புறம் மாத்தினாங்கன்னு நினைக்கிறேன். பிஆர் எலெக்ஷன் வரைக்கும் ஒரு டைம்லலாம் எவ்வளோ பிரச்சனை இருந்தது. ஒரு நிதின் கட்கரி இருந்து அதுக்கப்புறம் அவரு இல்லை நம்ம அந்த 2014க்கு முன்னாடிலாம் மறுபடியும் ராஜ்நாத்தை கொண்டு வந்து அப்போ பயங்கரமாக ஆர்எஸ்எஸ்லாம் உட்காந்து அது மாதிரி அது அது இது இருக்கும். பட் இப்போ இவங்க 2 பேர் இருக்கிறதால பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப ஆக்டிவாக ஃபோர்ஸாக இருக்கிறவங்களையும் போட மாட்டாங்க. மெச்சூர்டான ஆளுங்களை போடுவாங்க. அவ்வளோதான். பிஜேபியில் சாதாரணமாக ஒருத்தர் கொடுக்காதுங்க. நிறைய குரூம் பண்ணுவாங்க. அடிப்பட்டு உதப்பட்டு. இப்போ அண்ணாமலைக்கே இது விட்டு கொடுத்ததெல்லாம் என்னன்னா அர்த்தம். திறமை இருக்கிறதுனால தானே கொடுக்கணும். திறமை இருந்து அதுதான் ப்ரோ. எல்லாருக்கும் திறமை இல்லைன்னு சொல்லாது. எல்லாருக்கும் இருக்கும். பட் திறமை கூட சேர்ந்து நிறைய பார்ப்பாங்க. பிஜேபியில் ஃபஸ்ட்டு நீ பார்ட்டிக்கு லாயலாக இருக்கணும். உனக்கு எதுவுமே கொடுக்கலனாலும் நீ லாயலாக இருக்கணும். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. அந்த லாயல்ட்டிலாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாமே இருக்குதுங்க. நீங்கள் நேஷ்னல் லெவலில் போனோம்னா ப்ரோ இந்த 15 பேரு கணக்கு என்னன்னு ஏதாவது யோசனை வந்துச்சா? ஐடியா ஏதாவது வந்துச்சா? யாருக்காவது சொல்லுங்களேன். என்ன தவிர ஸ்பீக்கர்ல நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க உங்களை சேர்த்துக்கோங்க. என்ன கொலவின்னு ஒரு ஐடி இருக்கு பாருங்க. அந்த ஐடி தான் வார்மோட சப் லெப்டினன்ட். அவன் தான் கரெக்டா பத்தினா அட்டி பொழந்துகிட்டு இருப்பான். எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. டக்குன்னு மைண்டுக்கு வந்துச்சு. அவன் இந்த வடிவேல் வந்து கிரி படத்துல சொல்லுவானல்ல, அங்க ஒரு மூத்திர சந்துக்குள்ள 15 பேருமா மாங்குன்னு போட்டு அடிச்சானுங்க. அந்த நம்பர் அதுல அடிச்சானுங்க. அடிச்சுட்டு விட்டுருவானுங்கன்னு பார்த்தா வண்டியில ஏத்தி கொண்டு போய் எங்க பக்கப்பாச்சுன்னா நீ இந்த டிக்டேஷன் மீறலாம் அதுவும் சொந்த கட்சிக்காரங்கள பேசாம இருக்கிறது சொன்னா கூட லாஜிக் இருக்கு. அதிமுக எதுவும் கேட்க கூடாதுன்னு சொன்ன பத்தி அங்க இருக்குதியா உனக்கு? இல்ல அது வேணா சொல்லிருக்கலாம். நீங்க சீனியர் லீடர்ஸ எதுவும் சொல்லக்கூடாது, பார்ட்டி இது வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா கூட சரி ரெஸ்பெக்டா அதை வந்து சரி நம்ம கன்சிடர் பண்றோமோ அதை காப்பாத்துறோமோ. பட் அட்லீஸ்ட் அது கரெக்டா இருந்திருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட். உட்காந்து இவன் மேல அவ்வளவு கடுப்புல இருக்கிறாங்க. சரி இவன் என்ன பண்றான்? எக்ஸ்டர்னல் வாடகை வாயனங்களெல்லாம் புரோக்கருங்களெல்லாம் கூட்டு வந்து அபியூஸ் பண்ண வைக்கிறான். ஃபர்ஸ்ட் அதை நிறுத்தத்துக்கு என்ன பண்ணானுங்க? சவுக்கு சங்கரை நீங்க அவ்வளோ இதுவா போடுறான். ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? எடப்பாடி சொல்லிட்டாராம் நேற்று ஏதோ கூட்டம் போட்டாராம். சொல்லிட்டாப்லையா அந்த ஆளு சொல்லிட்டானா யாரும் பாஜகவை விமர்சிக்க கூடாது அப்படின்ட்டு. எனக்கு வரட்டா பர்சனலா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். அப்புறம் வேணா பெரிய புளுத்தியா பாஜக இல்ல நீங்க எத்தையுமே இது பண்ணக்கூடாது. அப்படி பார்த்தா அப்ப நானும் சரி நம்ம அதிமுக திட்டல எடப்பாடியை மட்டும் திட்டிக்கிறேன். அவ்வளவுதானே. முருகன் இருந்தப்போ கூட கட்சி ஆக்டிவா இருந்ததுங்க. நிறைய இடத்துல அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரொடெஸ்ட் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருந்தாங்க. சரியா கமலாலயத்துல பார்த்தோன்னா அப்ப கூட கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு ஆக்டிவிட்டி இல்ல. எல்லாரும் புலம்புறாங்க. வரிக்கி கம்பெனி மாதிரி கமலாலயம் வரிக்கி பேக்கரி மாதிரி கமலாலயம் அடிக்குது. பழைய ஆளுங்க இருக்கிறவங்களே போயிட்டு வந்துருக்காங்க. அவ்வளவுதான். அப்பெல்லாம் வந்து அப்ப 26ல எதுவுமே எதிர்பார்க்க கூடாதா? சரி விடுங்க. இது சொன்னா அப்புறம் நம்ம டிமோட்டிவேட் பண்றோம். சரி அது விடுங்க. ஜானி பாய் அவரு இப்ப இருக்கிற தலைவர் கொஞ்சம் வேற மாதிரியான தலைவர். செயல்பாடு வித்தியாசமா இருக்கு. இல்ல அப்படி கிடையாதுங்க. நான் அவசரம் எல்லாம் பண்ணல. நான் ஜெனரலா சொல்றேன். நீங்க அண்ணாமலை இருக்கும்போது கமலாலயம் போனீங்கன்னா யாரு இருக்க இவரு சுப்பு மியூட்டு கொடுங்க. அவர் அண்ணாமலை இருக்கிறாரா? அவர் ஷெட்யூலை பத்தி ஒண்ணுமே தெரியாது. வந்து காத்துட்டு இருப்பாங்க எப்ப தலைவரை பார்க்கணும்ட்டு. அவ்வளோ பிஸியா இருக்கும் அதுங்க. இப்ப என்னடான்னா
இல்ல புது தலைமையை ஏத்துக்கிறதுக்கு என்ன டைம் ஆகுதா நிறைய என்னன்னு தெரியல. டிஸ்ட்ரிக்ட் பசங்க கால் பண்ணி புலம்புறாங்க, இந்த மாதிரி வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாம் பொறுப்பு கொடுக்கல அப்படின்ட்டு. இது எவ்வளவு பிரச்சனைல போயின்னு இருக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் மாவட்ட தலைவர்லயே நிறைய பிரச்சனை இருந்தது அப்பாயின்ட் பண்ணும்போது. இப்ப கீழே இருக்கிறவங்களே அந்த மாதிரி போட்டாங்கன்னா என்ன பண்றது? கஷ்டம். இல்ல இது அட்லீஸ்ட் பொதுக்கூட்டம் போட